அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருக்கோங்க. இன்னைக்கு நாம 12164 சென்னை சென்ட்ரல் லோக்மானியா திலக் டெர்மினஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வண்டிக்கு பிளாட்ஃபார்ம் போடாதீங்க. நம்ம வண்டி 12164 லோக்மானியா திலக் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 போட்டிருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்முக்கு போகலாம். நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். நம்ம வண்டியோடைய அண்டர்சர்வ் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து லோக்மானியா திலக் டெர்மினஸ் போகிறதுக்கு 340 rupees உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. ரொம்ப கூட்டமாலாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. பரவாயில்லைங்க, ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை. போக போக வண்டி செம்ம ரஷ் ஆகிடுங்க. நம்ம லோக்மானியா திலக் எக்ஸ்பிரஸ் உடைய ஸ்லீப்பர் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து லோக்மானியா திலக் டெர்மினஸ் போகிறதுக்கு 590 rupees சார்ஜ் ஆகுதுங்க. வண்டி இன்னும் ஃபுல்லாகலை, நல்லா காலியாக தாங்க இருக்குது. நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. வண்டி இப்போ தாங்க வந்தது. இப்போ உங்களுக்கு பேண்ட்ரி கார் கோச் காமிச்சிருப்பேன். நம்ம வண்டியில் பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. போக போக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பாடெலாம் ஒழுங்காக செஞ்சால் எல்லாருக்குமே திருப்தி தாங்க. நம்ம லோக்மானியா திலக் எக்ஸ்பிரஸோடைய செகண்ட் ஏசி கோச்சுங்க. பேசஞ்சர்லாம் வந்துட்டாங்க. வண்டி வந்து இங்கே ஃபுல்லாகிடுச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து லோக்மானியா திலக் போகிறதுக்கு 2200 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டி நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம லோக்மானியா திலக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து லோக்மானியா திலக் டெர்மினஸ் போகிறதுக்கு 1540 rupees உங்களுக்கு சார்ஜ் ஆகுதுங்க. வண்டி இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்குது. சீட்ஸ் எல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா ஏசி சில்லுன்னு இருக்குங்க. நம்ம வண்டியோடைய லோகோ பிளாட்ஃபார்மை விட்டு வெளியில் நிற்கிதுங்க. வாங்க போயிட்டு என்ன லோகோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு நம்ம லோக்மானியா திலக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் புல் பண்ண போற லோகோ கல்யாண் செட்டோடைய WJP7ங்க. இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போற கோச் B6 3rd ஏசில தான் லோக்மானியா திலக் டெர்மினஸ் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். Your kind attention please. Train number 12164 Dadar Express bound for is scheduled to depart from platform number 10 at 6:25 p.m. நம்ம வண்டிக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. இப்போ நாம சென்னை சென்ட்ரல்ல இருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. நம்ம ட்ரெயின் டிபார்ட்டர் ஃப்ரம் சென்னை சென்ட்ரலுங்க. நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் அரக்கோணம் ஜங்ஷன். ஆல்ரெடி இருட்டி போச்சு. நம்மளுக்கு நிறைய ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுதோ அவ்வளோத்தையும் கவர் பண்ணலாம். நம்ம வண்டி பேசன் பிரிட்ஜ் தாண்டின உடனே நம்மளுக்கு பிளாங்கெட், பெட்ஷீட், டவல், லெனின் எல்லாமே வந்துருச்சுங்க. தலகாணியும் கொடுத்துட்டாங்க. செம சூப்பருங்க.
நம்ம வண்டியோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 1261 கிலோமீட்டருங்க. நம்ம வண்டி மொத்தமாக 21 hours 30 minutesல லோக்மானியா திலக் டெர்மினஸ் போய் சேருதுங்க. நம்ம வண்டிக்கு மொத்தமாக 24 hours இருக்கு. நம்ம வண்டியோடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் பெரம்பூர்ல இருந்து வாடி ஜங்ஷன் வரைக்கும் 130ல பெர்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக 110ல தான் நம்ம வண்டி போகும். Stars, welcome to அரக்கோணம். 68 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு AJJ. இங்கே நம்ம வண்டி 25 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி இப்போ ஆஸ் யூஷுவல் காட்பாடி ரூட்ல போகாம இங்க இருந்தா நம்மளுக்கு மும்பை ரூட் பிரியுதுங்க. இங்க இருந்து நம்ம வண்டி ரைட் எடுத்து திருத்தணி ரேணிகுண்டா வழியா மும்பை ரூட்டை பிடிக்குங்க. அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் மும்பை வழிங்க. மேபி நீங்கள் இந்த ட்ரெயினில் வரும்போது நைட்டு டின்னர் சென்னை சென்ட்ரல்லே ஏதாவது டிஃபன் வாங்கிக்கோங்க. ஏன்னா ட்ரெயினில் சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியாதுங்க. ஸோ வந்து உங்களுக்கு இங்கே ட்ரெயினில் வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். இந்த ட்ரெயின் டெய்லி ரன் ஆகிற ஒரு ட்ரெயினுங்க. இந்த வண்டியை சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஈவினிங் 6:25 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் 3:55 PM, கிட்டத்தட்ட 4 o'clock நம்ம வண்டி லோக்மானியா திலக் டெர்மினஸ் போய் சேருதுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா ஃபுல்லாக இருட்டி போச்சு. ஸோ அடுத்து வர ஸ்டாப்பிங்ஸை உடனே காமிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். $83 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம திருத்தணி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TRT. இங்க நம்ம வண்டி 22 minutes டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க திருத்தணி ஸ்டேஷன்ல இருந்து முருகருடைய 5ஆம் படை வீடு வெறும் 3 கிலோமீட்டர்ஸ்ல தாங்க இருக்கு. வெளியில ஸ்டேஷன் வெளியில போனீங்கன்னா நிறைய ஆட்டோ இருக்கு. இங்க இருந்து நம்ம சூப்பரா போய் தரிசனமும் பண்ணலாங்க. இந்த பக்கத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மிங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சென்னை சென்ட்ரலே வாங்கியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போய் சாப்பிட போகிறாங்க. இப்போது புத்தூர் வந்த உடனே திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன்.
நம்ம கல்யாண் பேப் 7 ஆக்சிலரேஷன் செம பக்காவாக இருக்குங்க. வண்டி எங்கேயாச்சும் ஸ்லோ டவுன் ஆச்சுனாலும் அடுத்தடுத்த பிக்கப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்குது. வண்டி செம்ம ரன்னுங்க. Stars, welcome to the Andhra Pradesh. 113 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PUT. இங்கே நம்ம வண்டி 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தூர் கை கால் உடஞ்சா கட்டு போடுற இடங்க. புத்தூர் கட்டு, அந்த புத்தூர் தாங்க இது. இங்கே புத்தூரில் இருந்து 2 வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஒன்று கைலாச கோணா, அது இங்கேருந்து 13 கிலோமீட்டரில் இருக்குங்க. மூலக்கோணா 11 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. நல்ல அருமையான ஒரு ரொம்ப ஆந்திராவிலே ரொம்ப பழமையான ஸ்டேஷனுங்க இது. நம்ம வண்டியோடைய ரேக் ஜோன் சென்ட்ரல் ரயில்வேங்க. நம்ம வண்டிக்கு லோக்மானியா திலக் கோரக்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்கு. நம்ம வண்டிக்கு எந்த இடத்துலையும் லோக்கோ ரிவர்சல், ரேக் ரிவர்சல் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் திருப்பதி போகிறதுக்கு கருடாதிரி எக்ஸ்பிரஸை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் கூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிங்கன்னா நைட்டு போயிட்டு திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு காலையில் கூட தரிசனத்துக்கு பொறுமையாக போகலாங்க. இந்த வண்டியில் கூட்டம் அவ்வளவா இருக்காது. நம்ம ட்ரெயினுக்கு ஆந்திராக்குள்ளே நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. அதே போல் கர்நாடகாக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு கொஞ்சம் ஸ்டாப்பிங் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நைட்டு தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. ஏன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு தூரமாக தான் எல்லா இடத்துலையும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. One 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் RU. இங்க நம்ம வண்டி 3 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க, திருப்பதியில இருந்து வர அத்தனை கூட்டமும் இந்த ட்ரெயினுக்கு இங்க இருந்து ஏறுதுங்க. வண்டி இங்க ஃபுல் ஆகிடும். இங்க ரேணிகுண்டால தாங்க இவ்வளவு நேரம் ஃப்ரீயா வந்துட்டு இருந்த வண்டி ஃபுல் ஆகுது. அப்படியே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாவே ஆள் தான் நிக்கிறாங்க. பாருங்க, எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி இதுக்கு மேல செம்ம ரஷ்ஷா போக போகுதுங்க. இருக்கிற 6 தேர்ட் ஏசிலேயே நம்ம கோச்சு தாங்க நல்லா பளிச்சுன்னு புது கோச்சா கொடுத்துருக்கான். உள்ள செம்ம சில்லுன்னு இருக்கு, சூப்பரா இருக்குங்க கோச்சு. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, கூடூர் ஜங்ஷன் அங்கிருந்து பைபாஸ் ஆகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க ரேணிகுண்டா தாங்க வரும். ரேணிகுண்டா வந்து இங்கிருந்து திருப்பதி, காட்பாடி வழியா பெங்களூரு, அதுக்கப்புறமா திருவனந்தபுரம் இந்த பக்கமா போயிடுங்க. இங்கிருந்து ரொம்ப முக்கியமான எல்லா இடத்துக்குமே லைன் பிரியுதுங்க. ஒன்று மும்பை, இன்னொன்று டெல்லி, இந்த பக்கம் சென்னை, இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம காட்பாடி வழியா சவுத்துக்கு போற லைனுங்க.
177 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கொடூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KOU. இங்கே நம்ம வண்டி 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடூரில் வந்து பார்த்தீங்கன்னா பேரைட்ஸ் அப்படின்ற மினரல் நிறைய வெட்டி எடுக்கிறாங்க. அது நிறைய இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன டவுனுங்க. ஸோ நம்மளுக்கு இங்கேயும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த கொடூர் ஊருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேஷாச்சலம் வனம் இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காடு தான், செம்ம அழகாக இருக்கும் பகலில் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வண்டி நைட்டில் போயிட்டுருக்கு. ஸோ எதையும் கேப்சர் பண்ண முடியல. என்ன ஸ்டார்ஸ் ஸ்டாப்பிங்லாம் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கா? ஆமாங்க, பக்கத்தில் நிறைய ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இருட்டாயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஷார்ட்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்க முடியல. ஸோ எல்லாத்தையும் டக்குன்னு காமிச்சிட்டு சீக்கிரமாக இந்த vlog-ஐ எண்ட் பண்ணலாம். கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ராஜம்பேட்டா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு RJP. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ராஜம்பேட்டாவை பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க, என்ட்ரன்ஸ் வே ஆஃப் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் நம்ம திருப்பதிக்கு போக முடியுமாங்க. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கடப்பா டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன டவுனுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய காடெல்லாம் இருக்கும். நல்லா பகலில் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க எதுவுமே. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து தாதர் வரைக்கும் ஓடுற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த செக்ஷனில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த வண்டியோடைய டெர்மினல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தாதர்லேருந்து லோக்மானியா திலக்குக்கும் சென்னை எக்மோர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் மாற்றி இப்போ சென்னை சென்ட்ரல் லோக்மானியா திலக் எக்ஸ்பிரஸாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கடப்பா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு HX. இங்கே நம்ம வண்டி 27 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை எண்ட் பண்ணிப்போம். இங்கே சூப்பராக நம்ம ஜேர்னி அமைஞ்சதுங்க. காலையில் வாடி ஜங்ஷன்ல இருந்து தான் நம்மளுடைய செகண்ட் பார்ட் தொடர போகுது. இப்போ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சுத்தமாக ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து இங்கேயே நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை எண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கடப்பாவில் பார்த்தீங்கன்னா புஷ்பகிரி டெம்பிள் அண்ட் கடப்பாவுடைய காரசாரமான ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸுங்க. அதே போல் பெத்தம் செர்லா அப்படின்ற ஊர்லேருந்து வெட்டி எடுக்கிற கடப்பா கல் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஊர் இருக்கிறதுனால கடப்பா கல்லுன்னு அதுக்கு பேருங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம செகண்ட் பார்ட்ல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.